சார் இந்த ஆஸ்மா வந்தால் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுற மாதிரி இருக்குமா சார்? ஆஸ்மா வந்தால் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணுன்றது கிடையாது. ஆஸ்மான்றது ஒரு அலர்ஜினால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஆஸ்மா கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். அலர்ஜின்றது உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு கிருமி வைரஸ் பாக்டீரியா தான் வந்தால் அதை தாக்குறதுக்குன்னு. அது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக ரியாக்ட் பண்ணி அது இல்லாத சுச்சுவேஷன்ஸ்லையோ இல்லை கிருமிகள் இல்லாத ஒரு சில விஷயங்களுக்கோ ரியாக்ட் பண்ணி சளி இருமல் மூச்சு விட கஷ்டம்ன்றது உற்பத்தி பண்ணும். ஸோ அதுதான் ஆஸ்மா. அதை கண்ட்ரோலில் வச்சு அறிகுறிகள் இல்லாமல் வாழ்நாளில் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு மெடிசின் முடிஞ்ச அளவு கம்மியாகவும் ரெகுலராக மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக வருஷம் பூரா காலம் பூரா மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது எல்லாருக்கும் கிடையாது. ஒரு சில குரூப்ஸில் பிளானோட அதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு ரெகுலர் ஃபாலோ அப்பும் இது வேணும். மருந்து போடுறனால பழக்கம் ஆகிடும் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை ரெகுலர் ஃபாலோ அப்புக்கு போகிறதோ மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு கண் பார்வை குறைபாடு இருக்குன்னா கண்ணாடி போட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இதுக்கான மெடிசன் என்ன தேவைப்படுதோ அந்த சுச்சுவேஷனுக்கு, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு, அந்த சீசனுக்கு அதை எடுத்துக்கணும். அது என்ன எடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது உங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கலாம். டெய்லி வாரத்துக்கு ஒரு வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி மூச்சு வாங்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுன்றது கரெக்ட் கிடையாது. அது கரெக்டாக வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரவிடணும்னே இல்லை. மோஸ்ட் ஆஃப் மை ஆஸ்மா பேஷண்ட்ஸ் 3 to 6 months எட்டி பார்த்துட்டு போவாங்க. ஒரு பிளான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இதை பயப்படக்கூடிய ஒரு நோய் கிடையாது. இதை ஒரு கண்டிஷனாக ஏற்றுக்கிட்டு மெடிசனை டெய்லி காலையில் பல் விளக்குற மாதிரி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இன்னொரு நபர் எப்படி உங்கள் வயசுக்கானவங்க இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் தாராளமாக வாழலாம். பட் அது கரெக்டான மெடிசன் எடுத்துக்கிட்டு ஒரு பிளானோட வாழலாம்.